வாரணாசியில் ரோப்கார் பொது போக்குவரத்து சேவை 2026 ஜூனில் இருந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வரவிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்தியாவின் பொது போக்குவரத்து வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் எழுதப்பட உள்ளது. ரோப்கார் அடிப்படையிலான பொது போக்குவரத்து சேவை வாரணாசி நகரில் உருவாகி வருகிறது. இந்த கனவு திட்டத்தின் கட்டமைப்பு பணிகள் தற்பொழுது இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வர இருப்பதாக வாரணாசி கோட்ட ஆணையர் தெரிவித்துள்ளார். 800 கோடி ரூபாய் மதிப்பில் வாரணாசி ரயில் நிலையத்தில் இருந்து கவுடாலியா வரை 3.85 கிலோமீட்டர் தூரத்திற்கு 4 நிலையங்களை உள்ளடக்கி இந்த ரோப்கார் சேவை இயக்கப்பட உள்ளது. இந்த ரோப்கார் சேவை செயல்பாட்டிற்கு வந்தால் தற்பொழுது அதிக போக்குவரத்து நெரிசல் காரணமாக நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளும் வாரணாசி ரயில் நிலையம் காசி விஸ்வநாதர் ஆலயம் இடையிலான பயண நேரம் வெறும் 16 நிமிடங்களாக குறையும் என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அதிகரித்து வரும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கையும் உள்ளூர் மக்களின் அன்றாட போக்குவரத்து சேவைகளையும் கருத்தில் கொண்டு இந்த திட்டம் பிரதமர் நரேந்திர மோடியின் நேரடி கண்காணிப்பில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. குறுகிய சாலைகள், பழமையான கட்டிடங்கள் நிறைந்த வாரணாசி போன்ற நகரங்களுக்கு இந்த ரோப்கார் முறை மிக சிறந்த மாற்று போக்குவரத்து தீர்வாக பார்க்கப்படுகிறது. நாட்டிலேயே முதன்முறையாக பொது போக்குவரத்துக்கான ரோப்கார் சேவையை பெறும் முதல் நகரமாக வாரணாசி மாறுகிறது. பாரம்பரியமும் நவீனமும் இணையும் இந்த திட்டம் இந்திய நகர்ப்புற போக்குவரத்து வளர்ச்சியில் ஒரு மைல்கல் முயற்சியாக கருதப்படுகிறது. இந்தியாவின் ஆன்மீக தலைநகரம் இப்பொழுது நவீன போக்குவரத்து புரட்சிக்கும் வழிகாட்டியாக மாறும் என்பதில் ஐயமில்லை. வாரணாசியில் இருந்து மாலை முரசு செய்திகளுக்காக யுவராஜ் மற்றும் நந்தினி.